அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாரதத்தில் தெலுங்கு தேசம் அதாவது ஆந்திரா பகுதியில் நீதிமன்றம் மிக அற்புதமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பு மாதிரி தான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேசபக்தர்கள்லாம் வலியுறுத்திட்டு வந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மதமாற்றம் ஒரு தேசிய அபாயம், பயங்கரவாதத்தினுடைய மிகப்பெரிய கொடுமை மதமாற்றம். இந்த மதமாற்றம் முழுவதும் எங்கே நடக்குது? மிகவும் தாழ்வாக இருக்கக்கூடிய மக்களாக சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தர்மத்தில் அப்படி சொல்கிறதில்ல. இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு செலுத்தி மாற்று மதத்தினர் பிரச்சாரம் செய்யப்பட்டு, பொய்யான பிரச்சாரம் செய்யப்பட்டு மதமாற்றம் செய்யப்படுறாங்க. அப்போ மதமாற்றம் செய்யப்பட்டால் அவங்க அந்த பட்டியலினமோ மற்ற ஜாதிக்கோ எதுவும் உட்பட மாட்டாங்க. இது பல வருடங்களாக எல்லாத்துக்கும் அந்த ஏக்கம் இருக்குது. அம்பேத்கரை தெளிவாக புத்தகத்தில் எழுதியிருக்கார், சட்ட புத்தகத்தில். ஒருத்தன் மதம் மாறி போயிட்டா அவன் தன்னுடைய ஜாதி அடிப்படையிலேருந்து வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஆந்திராவில் மிக அற்புதமாக நீதிமன்றம் நமக்கு கொடுத்துருக்கு. ஒரு பாதிரியார் அவருடைய பட்டியலினத்தை சார்ந்தவர், நான் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லி எஸ்சி அப்படின்லாம் கொடுத்து அதில் குறிப்பிட்டிருக்கார் அந்த வழக்கில். அப்போ நீதிபதிகள் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு மதம் மாறப்பட்டு 10 வருடங்களுக்கு ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ எஸ்சின்னு சொல்லி அந்த கேட்டகரியில் எதுவும் வர முடியாது, அதனால் இனி யாராக இருந்தாலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு பாரதம் முழுவதும் வரணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். என்ன காரணம்? இன்றைக்கி சலுகையின் அடிப்படையில் மதத்தை பார்த்துக்கிறாங்க, வருமானத்தின் அடிப்படையில் ஜாதியை பார்த்துக்கிறாங்க. இந்த ரெண்டையுமே பார்த்து சான்றிதழ் முழுவதுமே அது ஹிந்துவாக சொல்லி பட்டியலினமோ அல்லது தாழ்த்தப்பட்ட எஸ்சி இப்படி சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு தேவைப்பட்டால் மதத்தை கொண்டு போய் செலுத்திக்கிறாங்க. அது கிறிஸ்தவராகட்டும், இஸ்லாமியராகட்டும், பௌத்தராகட்டும், ஏதாவது ஒன்று இந்து மதத்திலிருந்து வெளியே வந்து முழுக்க இதை செய்கிறாங்க. இது மத்திய அரசாங்கம் திட்டம் போட்டு மிக அற்புதமாக சட்ட ரீதியாக யார் மதம் மாறப்பட்டாலும் ஒரு 25 வருடமோ, ஒரு குறிப்பிட்ட வருடம் 30 வருடமோ 40 வருடமோ, இந்த மாதிரி வருடங்களில் யார் மதமாற்றப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் திரும்ப ஒன்றா தாய் மதம் திரும்பணும், இல்லைன்னா அவங்களுடைய அரசாங்க சலுகை முழுவதுமே துண்டிக்கணும். அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த மதமாற்றத்தை தடுக்க முடியும். இல்லைன்னா அது தடுக்க முடியாது. அது நீதிமன்றத்தின் மூலமாகவோ மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவோ இது நாடு முழுவதும் பிரகடனப்படுத்தணும்னு சொல்லி எல்லாத்தோட இயக்கத்தின் மூலமாக என்னோட பதிவாக நான் போடுறேன். அதனால் தயவு செய்து இந்த தீர்ப்பே நம்ம எடுத்து இந்த நாடு முழுவதும் பிரகடனம் செய்யணும். அதற்காக அனைவரும் ஒத்துழைச்சு இது பணி செய்யணும்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.